அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச சந்தோஷம், அந்த ரட்சணிய சந்தோஷம் இந்த நாள் வரைக்கும் என் உள்ளத்துல வேற எதுவுமே அதுக்கு ஈடாக முடியாது. இந்த உலகத்தினுடைய காரியம் வேற எதை நான் செய்தாலும் அது எல்லாம் எனக்கு அந்த சந்தோஷத்தை என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஏறத்தாழ என்னுடைய 4 வயது வரைக்கும் நான் என்னுடைய அம்மாச்சி வீட்டில் வளர்ந்தேன். 4 வயதுல 6 வயது வரைக்கும் என் தாத்தா ஒரு கர்நாடக சங்கீதத்துல பெரிய நாதஸ்வர வித்வான். என்னோட அம்மாச்சி ஒரு பெரிய வாய்ப்பாட்டு நாதஸ்வரத்துல கர்நாடக சங்கீதத்துல நல்ல வாய்ப்பாட்டு பாடுறவங்க. பல தலைமுறைகளா கோயில்ல சேவகம் பண்ணி அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல பிறந்து அம்மாச்சி தாத்தா கிட்ட ஒரு 3 மாச குழந்தையில என்னுடைய அம்மா நானும் அக்காவுக்கும் 1 வயசுனால எனக்கு கொடுத்துட்டாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எனக்கு விவரம் தெரியும் போது நான் அதிகாலையில கண் முழிச்ச ஞாபகம். இந்த காலையில கூட நான் வண்டியில வரும்போது ஆனந்த் பிரதர்கிட்ட கார்ல சொல்லிட்டு வந்தேன், பிரதர் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது டிசம்பர் மாதத்துல எங்க பார்த்தாலும் பனி நல்லா பெஞ்சு பட்டாம்பூச்சிகள் பறந்துட்டு இருக்கும். அங்க அந்த வெள்ளை பூ கலர்ல வெள்ளை பூ பூத்து தேன் செடி இருக்கும். அந்த செடியை மண்ணுல இருந்து புடுங்கி அந்த பட்டாம்பூச்சியை போய் அடிச்சோம். அதெல்லாம் பிடிச்சி விளையாண்டோம். அந்த பனியில எங்கு வளர்ந்த சோளக்குச்சியெல்லாம் எடுத்து கொண்டு போய் கோயில கொடுத்த நெல்லை கொப்பரையில போட்டு அதை தீ வச்சு குளிரும் காஞ்சி அந்த நெல்லை அவிச்சு அந்த நெல்லை கொண்டு போய் காய வச்சு மில்லில் கொடுத்தோம். ஆனா இன்னைக்கு அந்த செடியும் காணாம பட்டாம்பூச்சியையும் காணாம். நானும் 20 வருஷமா தேடுறேன். போற ரோடுகள் போற கிராமங்கள் எல்லாம் தேடுறேன். இந்த செடி இல்லை, பட்டாம்பூச்சியும் இல்லை. டிசம்பர் மாசம் பனி மட்டும் இருக்குது. என் தாத்தா வீட்டுல எனக்கு ஞாபகம் இருக்கிற அந்த காரியம் அதுதான். காலையில அதிகாலையில கோயில்ல வருஷத்துக்கு இத்தனை மூட்டை நெல் எங்களுக்கு கொடுப்பாங்க. நாங்க போட்ட துணியெல்லாம் எதுனா அந்த விக்கிரகத்துக்கு உடுத்தின துணி தான். அப்படி ஒரு குடும்பத்துல வளரும் போது அதிகாலையில நான் தாத்தாவோட வீட்டுல கண் முழிச்ச ஞாபகம் இல்லை. கோயில்ல பாதி தூக்கத்துல தாத்தா என்னை கூட்டு போய் உட்கார வச்சு